ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் ஜேஎஸோட எம்விசி ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்குலர் ஜேஎஸ் எம்விசி ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுது. எம்விசி ஃபுல் ஃபார்ம் மாடல் வியூ கண்ட்ரோலர். நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது, அதில் ஆங்குலர் ஜேஎஸ் எம்விசி ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுது. ஆங்குலர் ஜேஎஸ் மாதிரியே ஜாவா, ஸ்மால் டாக் நிறைய லாங்குவேஜஸும் எம்விசி ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த எம்விசி ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணும்போது ஒரு லாங்குவேஜுக்கும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கும். ஆங்குலர் ஜேஎஸில் எப்படி இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரே கோடாக தான் இருக்கும். அந்த கோடில் எப்படி கிளாஸிஃபை பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இது ஒரு பாப்புலரான சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. மாடல், வியூ, கண்ட்ரோலர். ஆக்சுவலாக மாடல் வியூ கண்ட்ரோலர் போலயே எம்விவிஎம் ஆர்கிடெக்சர், எம்விபி ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது. எம்விவிஎம்னா மாடல் வியூ மாடல் ஆர்கிடெக்சர், எம்விபினா மாடல் வியூ ப்ரெசென்டர். இதெல்லாம் வேறு லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த எம்விசியில் 3ஆக பிரிப்பாங்க. மாடல், வியூ, கண்ட்ரோலர். இந்த 3 பகுதியை என்னென்ன பகுதியாக ஹேண்டில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மாடல்ன்றது டேட்டா அண்ட் டேட்டா பேஸை குறிக்கும். இந்த டேட்டாஸ்ன்றது நம்ம கோடில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ், அதெல்லாம் டேட்டாஸில் வந்துடும். டேட்டா பேஸ்ன்றது நம்ம எஸ்கியூஎலோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு நம்ம எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை ரெஃபர் பண்ணுறது தான் மாடல். இதில் அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் என்டர் பண்ணுறோம் இல்லையா, அது அப்ளிகேஷன் டேட்டா. லாஜிக் டேட்டான்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம கோடு எழுதணுன்னா அதுதான் லாஜிக் டேட்டா. இதுவும் மாடல் பார்ட்டில் வருது. ஸோ மாடல் அப்படின்ற பகுதி டேட்டாவையும் டேட்டா பேஸையும் ஹேண்டில் பண்ணுறதை குறிக்கும். வியூன்றது பார்க்குறது. ஸோ யூசர் எந்த பேஜை பார்க்குறாரோ, வெப் பேஜை பார்க்குறாரு இல்லையா, அந்த பேஜ் தான் வியூ பார்ட்டுக்கு வரும். அதாவது இது HTML யூஸ் பண்ணி கோட் பண்ணுறது எல்லாமே வியூவில் வரும். யூசர் பார்க்குறதுனால இதுக்கு வியூ அப்படின்றது பேர் வந்துச்சு. யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம யூஆர்எல்லை என்டர் பண்ணவொடனே ஒரு வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே வியூவில் சேர்ந்தது. யூசர் கிளிக் பண்ணுறது அது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ரிலேட்டடானதுனால வியூ பார்ட் வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க கண்டென்ட்டையும் தான் வியூ குறிக்குது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர்ன்றது வியூவிலேருந்து யூசர் என்டர் பண்ணுற டேட்டாவை மாடலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் மாடலில் டிஸ்பிளே பண்ணுற டேட்டா வியூவில் வரத்துக்காகவும் ஒரு இன்டராக்ஷன் நடுவில் இருக்கிறது தான் கண்ட்ரோலர். இன்டராக்ஷன் பிட்வீன் மாடல் அண்ட் வியூ பார்ட். மாடல் அப்படின்றது நம்ம பார்த்தோம் டேட்டா பேஸ், வியூன்றது யூசர் இன்டராக்ஷன் பண்ணுறதுக்கான வெப்பேஜ். இது ரெண்டுத்தோட கம்யூனிகேஷனையும் மெயின்டைன் பண்ணுறதோட வேலை தான் கண்ட்ரோலர். ஓகே, எம்விசினா என்னென்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம ஆங்குலர் ஜேஎஸில் யூஸ் பண்ணுறோம். இது ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்சர். பாப்புலர் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன் இன் வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரே சேம் ப்ரோக்ராம் தான், அது 3 பார்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா தெளிவாக தெரியுது. divides the application into 3 parts. ஒரே ஒரு கோடு ஒரு பேஜில் எழுதினாலும் அந்த கோடை 3ஆக பிரிக்கிறாங்க. மாடல், வியூ, கண்ட்ரோலர் பார்ட்ஸ். இந்த மாடல் அண்ட் கண்ட்ரோலர் இது ரெண்டுமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவோம். வியூ அப்படின்றது HTML அண்ட் CSSல வருது. அதாவது யூசர் பார்க்குறதெல்லாம் வியூவில் வர்றதுனால HTMLம் CSSம் வியூ பார்ட்டில் வருது. மாடலும் கண்ட்ரோலரும் லாஜிக். மாடல்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்ளிகேஷன் டேட்டா அண்ட் லாஜிக் டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுனாலையும், கண்ட்ரோலர் இன்டராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் இது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். மாடல் டேட்டா, டேட்டாபேஸ், அப்ளிகேஷன் டேட்டா அண்ட் லாஜிக் டேட்டா. லாஜிக் டேட்டான்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக
ப்ரோக்ராமர் கோட் பண்ணுவார் இல்லையா, அதுதான் லாஜிக் டேட்டா. அப்ளிகேஷன் டேட்டான்றது யூசர் என்டர் பண்ணுற டேட்டாவோ இல்லை ஃபெச் பண்ணுற டேட்டாவோ, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் டேட்டா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். டேட்டாஸ் அப்படின்றது யூசர் வந்து ஸ்கிரிப்டில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவார். அதுதான் வந்து டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். வியூ யூசர் இன்டர்ஃபேஸ் வெப்பேஜ். வெப்பேஜில் யூசர் என்னென்னலாம் பார்க்குறாரோ அதெல்லாம் வியூ பார்ட்டுக்கு வரும். கண்ட்ரோலர் இன்டராக்ஷன் பிட்வீன் மாடல் அண்ட் வியூ பார்ட். மாடல் 2-3 வகையாக இருக்கும். அதாவது டேட்டாபேஸை டீல் பண்ணுறது ஒன்று, லாஜிக்கை டீல் பண்ணுறது ஒன்று, அதே போல் வேறு ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாம் இன்னொரு மாடல். நிறைய மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ வியூ பார்ட்டில் எதை யூசர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும், அந்த ரெக்வயர்ட் மாடலை மட்டும் அப்ரோச் பண்ணி அந்த டேட்டாஸை ஃபெச் பண்ணும். அதுதான் கண்ட்ரோலருடைய வேலை. எந்த மாடலை செலக்ட் பண்ணணும், எந்த மாடலை ரீச் பண்ணணும், அதெல்லாம் டிசைட் பண்ணுறது கண்ட்ரோலருடைய பார்ட்டு. அதனால் மாடலில் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் வியூவில் டிஸ்பிளே ஆகும், வியூவில் எந்த அப்டேட் இருந்தாலும் மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வேலையை தான் கண்ட்ரோலர் பார்க்கும். இதுக்கு ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஸோ MVC ஆர்கிடெக்சர் இதில் பாருங்கள், வியூன்றது வெப்பேஜ், யூசர் ஹேண்டில் பண்ணுறது, யூசர் பார்க்குறது. மாடல் அப்படின்றது டேட்டாபேஸை டீல் பண்ணுறது. அது SQL டேட்டாபேஸாக இருக்கலாம், இல்லை JSON மூலயமா இன்ட்ராக்ட் பண்ணுற டேட்டாஸாக இருக்கலாம். இதே கண்ட்ரோலர்ன்றது மாடல் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணும், அதே சமயம் வியூ கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் கண்ட்ரோலரோட வேலை. வியூவில் எந்த அப்டேட் இருந்தாலும் மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் எந்த ஒரு வெப்பேஜை பார்க்குறாரோ அந்த வெப்பேஜில் அவர் ரெக்வஸ்ட் பண்ணுவார், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். அந்த கண்ட்ரோலர் எந்த மாடலை ரீச் பண்ணணும்னு பார்த்து இந்த கரஸ்பாண்டிங் மாடலை ரீச் பண்ணுவார். எகெயின் அந்த மாடலில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்து வியூவில் டிஸ்பிளே ஆகும். சிமிலராக வியூவில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். யூசர் ரெக்வஸ்ட் பண்ண டேட்டா வியூவில் கிளிக் பண்ணுவார் அண்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். கண்ட்ரோலர் மாடல் கிட்ட ஃபெச் பண்ணும் டீட்டெயில்ஸை. எகெயின் கண்ட்ரோலர் வியூவில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அதே போல் வியூவில் எந்த ஒரு அப்டேட் நடந்தாலும் மாடலில் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூசர் வெப்பேஜ் பார்க்குறாரு, அதுதான் வியூ, ஏன்னா அதான் யூசர் இன்டர்ஃபேஸ். மாடல் அப்படின்றது டேட்டாபேஸை குறிக்கிறது. இது SQL டேட்டாபேஸாக இருக்கலாம், சிமிலராக டேட்டாஸாக இருக்கலாம். யூசர் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவார், எனக்கு இந்த வேலை நடக்கணும், ஒரு நேம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்ன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்வஸ்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். கண்ட்ரோலர் எந்த மாடலை ரீச் பண்ணணுமோ அந்த மாடலை ரீச் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி வியூக்கு தருவார். சிமிலராக வியூவில் யூசர் ஏதாவது அப்டேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் MVC ஆர்கிடெக்சரில் கேரி அவுட் ஆகிறது. இது ஒரே கோடு தான். அந்த ஒரே கோடில் எப்படி இதை டிவைட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம NG அப்படி யூஸ் பண்ணாலே அது ஆங்குலர் JSக்கான ஒரு கோட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு போய்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் நம்ம ஆங்குலர் JSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் குரோமை வந்து வெப் ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கிறேன் அவுட்புட் பார்க்குறதுக்கு. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் MVC.html அப்படின்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் Shift+1 ப்ரெஸ் பண்ணுறேன். எம்எட் அப்ரிவேஷன் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல ng app =custApp அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் ng அப்படின்னாலே ஆங்குலர் குறிக்கும். ஆங்குலரில் ANG வருது இல்லைங்களா, அந்த ஏக்கு அப்புறம் இருக்க என்ஜியை தான் ஆங்குலருக்கு டைரக்டிவ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன். HTMLோட ஆட்ரிபியூட் லேங்கு. அதே போல் நம்ம இந்த ஆட்ரிபியூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ng app சொல்லி கொடுத்துக்கலாம். எப்போ கம்பைலர் ng அப்படின்ற வேர்டை பார்க்குதோ அந்த இடத்துலேருந்து அது தன்னுடைய இனிஷியலைசேஷனை ஆரம்பிச்சிடும். தட் இஸ் பூட் ஸ்டாப்பிங். இந்த ng-app கொடுத்துருக்கு இல்லையா, அந்த நேமை தான் நம்ம கரஸ்பாண்டிங்லி யூஸ் பண்ணுவோம் ஸ்கிரிப்டில்.
ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். ஹெட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டோட சோர்ஸில் நம்ம angular.js.min.js லிங்க் தரணும். அது என்னுடைய லோக்கல் ஃபோல்டர் டி காலனில் angular.js-குள்ளே விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே ஸ்கிரிப்டுக்குள்ளே ஃபோல்டரில் angular.min.js ஃபைல் இருக்குது. அதோட பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாத் மூலிமா தான் angular.js வந்து இன்க்ளூட் ஆகிடும் நம்மளுடைய ப்ரோக்ராமில். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். type is equal to text/javascript. இப்போ நம்ம கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஆப்னு. அதுக்கு angular.module ஒரு மாடியூல். அந்த மாடியூலுக்கான நேம் கஸ்டமர் அப்ளிகேஷன் கமா angular bracket semicolon. இந்த இடத்துல ng ஆப்பில் எந்த நேம் கொடுத்தனோ அதே நேம் நான் மாடியூலுக்கு கொடுத்துருக்கேன். கமா இந்த எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லைன்ற காரணத்துக்காக எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த ஆப் டாட் அந்த ஆப்பில் இருக்க கண்ட்ரோலர் இதுக்கு நம்ம ஒரு நேம் தரணும். மை கஸ்டமர் ஃபங்க்ஷன் $scope கர்லி பிராக்கெட்ஸில் $scope டாட் கஸ்டமர் is equal to name ராகேஷ், ஜெண்டர் மேல், ஜாப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். இந்த டீட்டெயில்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே அந்த டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறேன். தென் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கண்ட்ரோலரில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மாடல் வியூ கண்ட்ரோலரில் 3 பார்ட்டாக இருக்குது. மாடல் வியூ கண்ட்ரோலர் பார்த்தோம். இதில் வந்து கண்ட்ரோலருக்கு தான் இந்த ஆப் டாட் கண்ட்ரோலர், மாடலுக்கு வந்து டேட்டான்னு சொல்லி பார்த்தோம். இதில் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நேம் ராகேஷ், ஜெண்டர் மேல், ஜாப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, இதுதான் டேட்டாஸ். ஸோ இந்த இடம் வந்து மாடலை ஆக்ட் பண்ணோம். இந்த இடம் வந்து நான் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் கண்ட்ரோலர். ஸோ இப்போ நம்ம வியூ பார்ட் க்ரியேட் பண்ணோம். வியூ பார்ட் வந்து HTML டேக், அதனால் நம்ம பாடி டேக்கில் வந்துடலாம். பாடியில் ஒரு ஹெட்டர் கொடுத்துக்கலாம். இந்த ஹெட்டரில் MVC ஆர்கிடெக்சர், பேராகிராஃப், மாடல் வியூ கண்ட்ரோலர். நான் ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த டிவிஷனுக்கு அந்த கண்ட்ரோலரோட நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோலரோட நேம் வந்து மை கஸ்டமர். இப்போ ng-controller கண்ட்ரோலரோட நேம் வந்து மை கஸ்டமர். நம்ம நிறைய கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோலரோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். H3குள்ளே கர்லி பிரேசஸ்குள்ளே கஸ்டமர் டாட் நேம். சிமிலராக இன்னொரு ஹெட்டர் 3 ஓப்பன் பண்ணிவிட்டு again கர்லி பிரேசஸ்குள்ளே கஸ்டமர் டாட் ஜெண்டர். again header 3 ஓப்பன் பண்ணிவிட்டு கர்லி ப்ராக்கெட்குள்ளே கஸ்டமர் டாட்
ஜாப் டிஸ்ப்ளே பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது வந்து டிவிஷனுக்குள்ளே ஹெடர் 3 HTML டேக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது வந்து வியூ பார்ட். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், காப்பி பாத் பண்ணுறேன், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பாத் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ராகேஷ் மெயில் வந்திருக்கு, அடுத்து ஜாப் வரல. இது என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜாபில் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம், இது கேப்ஸ் லெட்டர். நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல ராகேஷ் மெயில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அப்படின்ற டேட்டா டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் ஜூம் பண்ணிக்கலாம். டேட்டா டிஸ்பிளே ஆனதை பார்க்குறோம். இந்த இடத்துல என்ஜி ஆப் அப்படின்ற டைரக்டிவை HTML டேக்லேயோ இல்லை பாடி டேக்லேயோ இல்லை எந்த ஒரு டாம் எலிமெண்ட்லையும் நம்ம கொடுக்கலாம். எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துலேருந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ இது ஆங்குலர் ஜேஎஸோட அப்ளிகேஷன் அப்படின்றத. இந்த நேமை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா மாடியூல் க்ரியேட் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி மாடியூல் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இந்த என்ஜி ஆப்பில் நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேமை ஓப்பன் பண்ணுறோம். அந்த நேமை ஓப்பன் பண்ணி வேரியபிளில் தான் கண்ட்ரோலர் இனிஷியேட் பண்ணோம். அந்த கண்ட்ரோலருக்கான நேம் கொடுக்குறோம். ஸ்கோப் என்ற வேரியபிள் தான் கண்ட்ரோலருக்கும் மாடலுக்கும் உள்ள டேட்டாஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல மை கஸ்டமர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிவிட்டு நேம் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே அந்த கஸ்டமர் அப்படின்ற நேமுக்கு நான் இந்த டேட்டாஸை அசைன் பண்ணுறேன். நேம் வேரியபிளுக்கு ராகேஷ், ஜெண்டர் மேல், ஜாப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். இது டைரெக்டாக நான் ஹாட் கோட் பண்ணியிருக்கேன் டேட்டாவை ஜஸ்ட் டு டிஸ்பிளே எப்படி ஒரே ப்ரோக்ராமை மாடலாகவும் வியூவாகவும் கண்ட்ரோலராகவும் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம். இதையே நான் இந்த டேட்டாவை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும்போது நான் HTML டேகை யூஸ் பண்ணுறேன். அதாவது யூசர் பார்க்குறதுனால இது வியூ பார்ட்டில் வருது. இதில் பாருங்கள், இந்த கண்ட்ரோலருடைய நேமை நான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நான் கண்ட்ரோலருடைய நேம் மை கஸ்டமர் கொடுத்துருக்கு இல்லையா, அதே நேமை ng-கண்ட்ரோலர் கொடுத்து டிவிஷன் கூட நான் ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இட் எக்ஸ்டென்ஸ் த ஆட்ரிபியூட் ஆஃப் த HTML டேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ng-கண்ட்ரோலர் கொடுத்தவொடனே நம்ம இந்த கண்ட்ரோலர் நேம் கொடுக்கறதுனால இந்த கஸ்டமர் அப்படின்ற நேமில் இருக்க வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த டபுள் கர்லி ப்ராக்கெட் எதுக்கு கொடுத்தோம்னா எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வேரியபிளில் என்னோடய டேட்டா டிஸ்பிளே பண்ணுமோ அதுக்காக நான் இந்த டபுள் கர்லி பிரேசஸை கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த கஸ்டமர் டாட் நேமுக்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுத்தோமோ, இந்த ராகேஷ்னால் அந்த ராகேஷ் வந்து டிஸ்பிளே ஆகும், ஜெண்டருக்கு மேல் டிஸ்பிளே ஆகும், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு நான் ஜாபு கொடுத்துருக்கனால இந்த ஜாபுக்கு பதிலாக அந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதில் நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் எது மாடல், எது வியூ, எது கண்ட்ரோலர். இப்போ எந்த ஒரு அப்டேட், இப்போ பாருங்கள், நான் ஒரு மாடலில் ஒரு அப்டேட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் பதில் ப்ரோக்ராமர் அப்படின்னு நான் மாற்றுறேன். இப்போ என்னோடய அவுட்புட்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ரோக்ராமர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ நான் எந்த சேஞ்சஸ் மாடலில் பண்ணாலும் அது வியூவில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாமே கண்ட்ரோலர் மை கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமருக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணதுனால டைரெக்டாக அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணதுனால வியூவ்லேயும் நான் அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்டேட் ஆகுது. ஓகே, இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலராக எப்படி நம்மளுடைய வெப் டெவலப்மெண்ட்டை பிரிக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா பைண்டிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.